குருதேவர் இயல்பாகவே பரவச நிலையில் லயித்திருப்பார். இன்றோ அமாவாசை. இன்றைய பரவச நிலை மிகவும் ஆழ்ந்ததாக இருந்தது. இடையிடையே அவரது வாய் ஓங்காரத்தையும் தேவியின் திருநாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. கோடைக்காலம் ஆதலால் அறை மிகவும் வெப்பமாக இருந்தது. அதனால்தான் அவர் வராந்தாவில் வந்து அமர்ந்தார். பக்தர் ஒருவர் குருதேவருக்கு கோரைப்பாய் ஒன்றை கொடுத்திருந்தார். அதை வராந்தாவில் விரித்தனர். இரவு பகல் எப்பொழுதும் குருதேவருக்கு தேவியின் நினைவுதான். அந்த பாயில் படுத்தவாறே அவர் மாவிடம் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பார், இறைவனை காண முடியும். இன்னவர் தரிசித்திருக்கிறார். ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதே. அது சரி, உருவம் அருவம் இரண்டில் உனக்கு எது பிடித்திருக்கிறது? மா கூறினார், சுவாமி, இப்போதெல்லாம் அருவமே எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் அவரே இந்த உருவங்களாக ஆகியிருக்கிறார் என்பதும் சற்று விளங்க ஆரம்பித்திருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பார், பெல்கேரியாவில் உள்ள மதிசீலின் தோட்டக்குளத்திற்கு என்னை வண்டியில் அழைத்து செல்கிறாயா? அதில் பொறியை தூவினால் மீன்கள் எல்லாம் மேலே வந்து பொறியை துண்ணும். ஆகா, மீன்கள் கூட்டம் கூட்டமாக நீரில் துள்ளி விளையாடி திரிவதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. உனக்கும் விழிப்புணர்வு உண்டாகும். சச்சிதானந்த கடலில் ஆன்மாவாகிய மீன் விளையாடுவதைப் போல் தோன்றும். அதுபோலவே பறந்து விரிந்த புல்வெளியில் நிற்கும்போதும் இறை உணர்வு பொங்குகிறது. குடத்து மீன் ஏரியில் சென்றால் எப்படியோ அப்படி ஆனந்தம் ஏற்படுகிறது. இறைவனை தரிசிப்பதற்கு சாதனை செய்ய வேண்டும். நான் கடுமையான சாதனைகள் செய்ய வேண்டியிருந்தது. வில்வ மரத்தின் அடியில் எத்தனை விதமான சாதனைகள் செய்திருக்கிறேன். அம்மா, எனக்கு உன் காட்சியை அருள்வாய் என்று கதறியபடி மரத்தடியில் விழுந்து கிடப்பேன். கண்ணீரால் என் உடம்பு நனைந்து போகும். மா கேட்டார், நீங்களே எத்தனையோ கடுமையான சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு கணத்தில் எல்லாம் ஆகிவிடுமா? வீட்டை சுற்றி விரலால் கோடு போட்டால் மதில் எழும்பிவிடுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், ஒருவன் நெருப்பை மூட்டினால் அதில் 10 பேர் குளிர் காயலாம் என்று அமிர்தன் சொல்கிறான். உனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். நித்தியத்தை அடைந்த பிறகு லீலையில் தங்கியிருப்பது நல்லது. மா கூறினார், அது இறைவனின் லீலையை அனுபவிப்பதற்காக என்று நீங்கள் ஒருமுறை சொன்னீர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படி இல்லை, லீலையும் உண்மைதான். இன்னும் ஒன்று, நீ இங்கே வரும்போது கையில் ஏதாவது கொஞ்சம் கொண்டு வா. நானே இதை சொல்லக்கூடாது, அது ஆணவம் போல் தோன்றும். ஒரு பைசாவுக்கு எதையாவது வாங்கி வா என்று அதர்சேனிடமும் கூறினேன். ஒரு பைசாவுக்கு வெற்றிலை வாங்கி வா என்று பவனாத்திடம் சொன்னேன். பவனாத்தின் பக்தியை கண்டாயா? நரேந்திரனும் பவனாத்தும் ஆணும் பெண்ணும் போல் இருக்கிறார்கள். பவனாத் நரேந்திரனை பின்பற்றி நடக்கிறான். ஒரு வண்டி ஏற்பாடு செய்து நரேந்திரனையும் அழைத்து வா. ஏதாவது தின்பண்டமும் சிறிது கொண்டு வா. இதனால் உனக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். ஞானம், பக்தி இரண்டுமே வழிகள்தான். பக்தி வழியில் கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக பின்பற்ற வேண்டும். ஞான நிறையில் ஒருவன் சற்று பிசகினாலும் அவனது வழி தவறுவதில்லை. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் அது எரிந்துவிடும். ஞானியின் வழி ஆராய்ச்சி வழியாகும். ஆராய்ச்சி செய்து சில வேளைகளில் நாத்திக சிந்தனையிலும் சென்று சேர நேரலாம். கடவுளை அடைய வேண்டும் என்று உண்மையாக இயங்குகின்ற பக்தனுக்கு நாத்திக சிந்தனை எழுந்தாலும் அவன் இறைவனை நினைப்பதை விட்டுவிட மாட்டான். பாட்டன், தந்தை என்று பரம்பரையாக விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவன் 1 வருடம் அதிக மழை காரணமாக பயிர் நாசமாகிவிட்டாலும் விவசாயத்தை விடாமல் தொடர்ந்து நடத்தி வருவான். குருதேவர் தலையணையில் தலை வைத்து படுத்தபடியே பேசிக் கொண்டிருந்தார். இடையில் மாவிடம், என் கால்கள் சற்று வலிக்கின்றன, இதமாக சற்று பிடித்துவிடு என்று கூறினார். எல்லையற்ற கருணை கடலான குருதேவரின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்தவாறே அவர் திருவாயிலிருந்து வந்த அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தார். மா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள். வெள்ளி, ஜூன் 8, 1883. கோடை காலம்.
மாலை தீபாராதனைக்கு பிறகு குருதேவர் காளி கோவிலில் தேவியின் திருமுன்னர் நின்று தரிசித்தபடியே அவளுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருந்தார். ராம், கேதார், தாரக் முதலியோர் குருதேவருக்காக பூ, இனிப்பு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு வண்டியில் வந்தனர். கேதாருக்கு சுமார் 50 வயது இருக்கும். அவர் பரம பக்தர். இறைவனை பற்றி பேசினாலே அவரது கண்களில் நீர் ததும்பிவிடும். முதலில் அவர் பிரம்ம சமாஜத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார். பிறகு கர்த்தாபஜா, நவரசிக் முதலிய பல நெறிகளில் சேர்ந்தார். கடைசியாக குருதேவரை தஞ்சமடைந்தார். அரசு அலுவலகம் ஒன்றில் கணக்கராக வேலை பார்த்து வந்தார். அவரது வீடு காஞ்சரபாடாவின் அருகில் ஹாலிசகர் கிராமத்தில் இருந்தது. தாரக்கிற்கு சுமார் 24 வயது இருக்கும். திருமணம் நடந்த சில நாட்களிலேயே மனைவியை இழந்தார். இவரது வீடு பாராசாத் கிராமத்தில் இருந்தது. இவரது தந்தை ஓர் உயர்ந்த சக்தி உபாசகர். குருதேவரை பல முறை சந்தித்திருக்கிறார். தாரக்கின் தாய் மரணமடைந்த பிறகு அவர் 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். ராமின் வீட்டிற்கு தாரக் அடிக்கடி செல்வதுண்டு. ராம், நித்திய கோபால் ஆகியோருடன் அடிக்கடி குருதேவரை சந்திக்க செல்வார். ஓர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். ஆயினும் பற்றற்றவராக இருந்தார். குருதேவர் காளி கோவிலிலிருந்து வெளியே வந்து தரையில் வீழ்ந்து காளியை வணங்கினார். அங்கே கேதார், ராம், தாரக், மா முதலியோர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். தாரக்கை பார்த்ததில் குருதேவருக்கு அளவு கடந்த ஆனந்தம். தாரக்கின் முகவாயை தொட்டு தமது அன்பை தெரிவித்தார். குருதேவர் தமது அறையில் பரவச நிலையில் தரையில் அமர்ந்திருந்தார். 2 கால்களையும் நீட்டி வைத்திருந்தார். ராமும் கேதாரும் மலர் மாலைகளாலும் பூக்களாலும் குருதேவரின் பாதங்களை அலங்கரித்தனர். குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கேதார் நவரசிக் நெறியில் இன்னும் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் குருதேவருடைய திருப்பாதங்களின் பெருவிரலை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். இதன் மூலம் தன்னுள் சக்தி புகும் என்ற நம்பிக்கை அவருக்கு. குருதேவர் சிறிது புற நினைவு பெற்றதும், அம்மா, விரலை பிடித்துக் கொண்டிருப்பதன் மூலம் இவன் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். கேதார் கைகளை கட்டிக்கொண்டு பணிவாக உட்கார்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் கேதாரிடம், உன் மனம் இன்னும் காமினி காஞ்சனத்தில் நாட்டம் கொண்டிருக்கிறது. என் மனம் அவற்றை நாடவில்லை என்று வெறுமனே வாயினால் சொல்வதில் என்ன பயன்? முன்னோக்கி செல். சந்தன கட்டைகளுக்கு பிறகு வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம், வைரம், மாணிக்க சுரங்கம் என்று இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. சிறிது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக எல்லாம் ஆகிவிட்டது என்று நினைத்து விடாதே. பிறகு குருதேவர் தேவியிடம் கூறினார், அம்மா, இவனை இங்கிருந்து அகற்றிவிடு என்று வேண்டினார். இதை கேட்டதும் கேதாரின் தொண்டை உலர்ந்து விட்டது. நடுங்கிக் கொண்டே ராமிடம், குருதேவர் என்ன இப்படி சொல்கிறார் என்று கேட்டார். ராக்காலை கண்டதும் குருதேவர் மீண்டும் பரவச நிலையை அடைந்தார். பரவச நிலையிலேயே ராக்காலிடம், நான் இங்கு வந்து பல நாட்களாகிவிட்டன, நீ எப்போது வந்தாய் என்று கேட்டார். தாம் இறைவனின் அவதாரம், ராக்கால் தமது நெருங்கிய தொண்டர்களுள் ஒருவர், அந்தரங்க சீடர் என்பதை இவ்வாறு குருதேவர் குறிப்பிடுகிறாரா? ஞாயிறு, ஜூன் 10, 1883. காலை சுமார் 10 மணி. தட்சிணேஸ்வர கோவில். குருதேவர் தமது அறையில் சில சமயம் நின்று கொண்டும் சில சமயம் உட்கார்ந்து கொண்டும் பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். ராக்கால், மா, லாட்டு, கிஷோரி, ராம்லால், ஆஸ்ரா என்று பலர் அறையில் இருந்தனர். தாம் இளமை கால நிகழ்ச்சிகளை பற்றி குருதேவர் கூறினார். சிறுவயதில் நான் கிராமத்தில் இருந்தபோது ஆண், பெண் என்று அனைவரும் என்னை நேசித்தார்கள். நான் பாடுவதை அவர்கள் கேட்பார்கள். பலருடைய நடை, உடை, பாவனைகளை நான் அப்படியே நடித்து காட்டுவேன். அதை கண்டுகளிப்பார்கள். பெண்கள் எனக்காக தின்பண்டங்களை தனியாக எடுத்து வைத்திருப்பார்கள். யாரும் என் மீது அவநம்பிக்கை கொண்டதில்லை. என்னை தங்கள் வீட்டில் ஒருவனாகவே அவர்கள் கருதினார்கள். நான் ஓர் ஆனந்த புறாவாக இருந்தேன். சுகமும் சந்தோஷமும் நிறைந்த வீடுகளுக்குத்தான் போய் வருவேன். எந்த வீட்டிலாவது துன்பம், துயரம் முதலியவற்றை கண்டால் அங்கிருந்து ஓடிவிடுவேன்.